அண்ணா கொஞ்சம் வண்டியில் போயிட்டு இருக்கண்ணே, திருப்பி நிச்சயமாக கூப்பிட்ருவோண்ணே. ரைட்ண்ணே. என்னம்மா பால் தானே, இந்த வண்டியில் போகிறோம்மா, நான் திருப்பி கூப்பிட்றேம்மா. வச்சிருமா சார். டிராஃபிக்கில் இருக்கேன் சார். சாரி சார். ரைட் சார், நான் கூப்பிட்றேன் சார். இப்படி தான் முந்தியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோங்க. இன்னுமா இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்னுமா என்ன ஸ்டைல் தெரியுமா? என்னப்பா வண்டியில் போயிட்டுருக்கியா சார்? பரவாயில்ல சார், சொல்லுங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்னங்க சொல்லுமா? இல்லைங்க, நீங்கள் ஏதோ வண்டியில் நீ சொல்லுமா, இன்றைக்கி என்ன குழம்புங்கிற? டாக்டர் படத்துக்கு தானேம்மா, போமா சிவகார்த்திகேயன் பார்ப்போம்மா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப கேஷுவல் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம இப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோன்னா, அப்படி அந்த தலையை சாய்ச்சி தோலை நிமித்தி அப்படி அந்த இடையில அந்த செல்லை சொருவி அது கீழே விழாமல் பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம 2-3 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துட்டோம். இன்னும் பயம்லாம் கிடையாது, செல்லு கீழே விழும் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப பிஸி. அப்படி இந்த உலகத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஆள், எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், காலேஜ் பொண்ணுங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற லேடிஸாக இருக்கட்டும், 2 பிள்ளைங்களங்க. ஒன்று வந்து டேங்கில் உட்காந்துருக்கும், அதுவே அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்கும், நடுவில் ஒன்று உட்காந்துருக்கும், பின்னாடி அந்த அம்மா உட்காந்துருக்கும். கழுத்தை சாய்ச்சிக்கிட்டு தோலை நிமித்திக்கிட்டு அவர் ஓட்டிக்கிட்டு இருப்பார். இந்த அம்மா அது கையில் வச்சுட்டு அந்த செல்லை ஏதோ ஒன்று நோண்டிகிட்டு இருக்கும். இது எல்லாம் முந்தையெல்லாம் டேர்னிங்கில் பண்ண மாட்டோம், சிக்னலில் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். அது மாதிரி முந்தியெல்லாம் வந்து 2 வீலரில் போகிறவங்க மட்டும்தான் பண்ணாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருக்கலாம், குட்டியான ஓட்டுறவங்களாக இருக்கலாம், ஏன் சைக்கிளில் போகிறவங்கள எல்லாரும், பஸ்ஸு லாரி கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று சேர்ந்துருக்குங்க, பொக்லின் ஓட்டுறவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் கணக்குப்படி ஒரு 60% 70% இதில் போயிட்டே இருக்கு. முந்தியெல்லாம் இந்த 2 வீலரில் சைடு ஸ்டாண்டு போகிறவங்கள்ட்ட, தம்பி அந்த சைடு ஸ்டாண்டு இல்லாட்டி ஒரு பெரியவர் அந்த சைடு ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே கருணையாக அப்படியே நம்மளை திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி அந்த மூஞ்சை வச்சுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு கையாவது காட்டிட்டு போவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் நீங்கள் எல்லாரையும் சொல்ல வேணாம். அந்த ஃபேமிலியாக போகிறவங்கள்ட்ட, ஆனால் கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி பேசப்படாதான்னு சொல்லி பாருங்கள். அப்படியே உங்களை முறைச்சி பார்க்கலன்னா நான் ஏண்டான்னு கேளுங்க, உங்களை அப்படியே முறைச்சி பார்ப்பாரு. எல்லாம் எனக்கு தெரியும், போயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருடைய பார்வை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுங்க, எல்லாருக்கும் கனவு இருக்குங்க. நம்ம பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கு, எப்படியாவது அவருக்கு வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், நம்ம பையன் நிச்சயமாக டாக்டர் ஆகிடுவான், அவனை எப்படியாவது டாக்டர் ஆக்கி பார்த்துடணும், நம்ம சமுதாயத்து மத்தியில் அவனை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் பெரிய வைராக்கியம் வச்சுருக்கீங்க. எப்படி அந்த நகரில் ஒரு வீட்டை கட்டி ஆகணும்னு அந்த பிளாட்டை வாங்கி போட்டு 10 வருஷமாக நீங்கள் அதை கனவு கண்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்குது. ஆனால் இந்த ஒரு தப்பை எதுக்காக நம்ம பண்ணுறோன்னே தெரியல. நம்ம ரொம்ப பிஸின்னு காட்டிக்கிறோமா, இல்லை நிஜமாகவே நமக்கு வேலை இருக்கா, எனக்கு தெரியலங்க. நீங்கள் நல்லா யோசிங்க. இதுலேருந்து நம்ம எல்லோரும் மாறலைன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாதுங்க. அதே மாதிரி எதுக்க வர்றவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது, அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அதனால் இனிமேல் இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஓரமாக நின்று பேசுகிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டாங்க. ஒரே ஒரு மொபைல் புதுசாக வாங்கிட்டா ஓடி போய் டெம்பர் கிளாஸ் போடுற நமக்கு நம்ம உயிர் எவ்வளோ முக்கியம்னு தெரியாதாங்க. எல்லோரும் இதை மாற்றிக்கணும், மாற்றிப்போங்க. தேங்க்யூங்க. मनसला मंत्रा